முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதற்கு அப்படியே விலக்கி அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, குறைந்தபட்சம் தமிழ்ல ப்ரொனன்சியேஷன் வந்தா கூட, இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் அப்படியே தமிழ்ல வந்தா கூட பரவாயில்ல, அப்படியாவது வைங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். எழுத்து தமிழ்ல இருக்கணும், ஆங்கில உச்சரிப்பு இருந்தாலும் பரவாயில்லன்றாரு. நாங்க யாரு முத்தமிழ் அறிஞரோட புள்ள இல்ல வாரிசுல எப்படி நிரூபிக்கிறது? உங்ககிட்ட நம்பவே மாட்டிருக்கீங்களே சொன்னா கூட. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வடகாடு என்ற கிராமத்துல இரு பிரிவினருக்கிடையே மோதல் ஏற்பட்டு பெரும் அசம்பாவிதங்கள்லாம் நடந்திருக்கு. வீடு கூரைகள் எரிந்திருக்கு, வாகனங்களுக்கு தீ மூட்டப்பட்டிருக்கு. அது வேற முதலமைச்சர். சரி, இப்ப கலவரம் நடந்துகிட்டு சாதியவாதிகளுடைய கட்டுப்பாட்டுல காவல்துறை இருக்குன்னு சொல்றது வேற முதலமைச்சர். ஒரு மாவட்டத்துல அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், அதான் எஸ்பின்னு சொல்லுவாங்க. அது ஒரு எஸ்பி தான் இருக்க முடியும். டெப்டி அசிஸ்டன்ட் கமிஷனர் சில பேர் இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர்கள் இருப்பாங்க. எல்லாமே ஒரே சமூகத்து ஆட்கள் தான் இருக்காங்களா? உங்க முதலமைச்சர் அப்படிதான் வச்சிருக்கிறாரா? அவரை தான் நம்ம கேள்வி கேட்கறோம். சரி, இதுல யாரை காப்பாற்ற போறாங்க சார்? தெரியல. ரெண்டு பேருமே சேர்ந்து நாடகம் ஆடிக்கிட்டு இங்க இந்த காவல்துறை சாதியவாதிகளின் வேட்டை நாயா இருக்குதுன்னே கொச்சப்படுத்துறாரு. அப்ப முதலமைச்சரை கொச்சப்படுத்துறீங்களா? முதலமைச்சருக்கு தானே காவல்துறை, அவர் பொறுப்பு தானே. ஆமா. எம்பி ஆர் ராசா அவர்கள் ஒரு இடத்துல பேசியிருக்கிறாரு. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நான் வாக்களிக்க தயார், ஆனால் தமிழகத்திற்கு நீங்கள் விடிவு காலம் கொண்டு வந்து எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து தமிழகத்துக்கு நீங்க ஒரு விடிவு காலம் எப்ப கொண்டு வரீங்களோ அப்ப நானே உங்களுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது தலைமையில லைட் எதுவும் விடல. அதுதான் மறைமுகமா சொல்றாரு. நேரடியா திட்ட முடியலையோ போல ஸ்டாலின் அவர்களை மறைமுகமா சொல்ற, நீ அதான் செய்துட்டு சொல்லு, சவால் விடுன்றாரு. அதிமுகவும் பாஜகவும் அதிகாரத்துல உட்காந்து, அதிமுக அதிகாரத்துல உட்காந்துட்டு இல்லை, தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டியது சிஎம்மா அதிமுகவா? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். அரசியல் அதெல்லாம் சாதாரணமாப்பா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். வணக்கம். என்ன நீங்க போகலையா? ஊடக அதிபர்களுக்கு, மூத்த பத்திரிகையாளர்களுக்கு எல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு சார்பில். உங்களுக்கு எதுவும் பத்திரிகை வரலையா? நீங்க கலந்துக்கலையா? நான் வடிவேல் மாதிரி நானா வண்டியில ஏறி உட்காரணுமா? நான் ரவுடிதான்ற மாதிரி. அது ஊடக அதிபர்கள், நிறுவனர்கள் அப்படின்னு அது ஒரு பட்டியல். தம்பி, உங்களுக்கு புரியாது அந்த கணக்கெல்லாம். ஓஹோ, நீங்களும் ஊடக அதிபர் தான். அது எந்த அதிபர்கள் அவங்க ஒரு கணக்கு வச்சிருப்பாங்கல்ல. சரி, நம்மலாம் எந்த ஊடக அதிபர், நானும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், யாருன்னா நம்புறீங்களா நீங்கன்ற மாதிரிதான். ஒருவேளை டெலிவிஷன் சேனல்ஸோடைய ப்ரொப்ரைட்டர்ஸ், பிரதான ஊடகங்களுடைய அதிபர்களும் அது நிறுவனர்களும் அதில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் இருக்கக்கூடியவங்களும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியாது அதெல்லாம். சரி சரி சரி. ஆனா அதுக்கு வந்த அழைப்புதழ் இருக்குல்ல, அரசு பதிவுகள், அரசு தரப்பு விடயங்கள்லாம் இனிமேல் தமிழ்ல தான் வரும். உத்தரவுகள் எதுவா இருந்தாலும் சரி, இது உத்தரவு மாதிரி தானே, ஒரு அழைப்புன்றது உத்தரவு தான் வாங்க அப்படின்றது. எதுவா இருந்தாலும் தமிழ்ல தானே சொன்னீங்க. ஆமா ஆமா. சொல்லி கொஞ்ச நாள் கூட ஆகல, முழுக்க ஆங்கிலத்திலே கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க. தமிழுக்கு அதான் நீங்க இரண்டுலுமே இருந்திருக்கலாம். ஏன்னா அதுல நியூஸ் பேப்பர் பப்ளிஷர்ஸும் போட்டிருக்காங்க, ஆங்கில நாளேடுகளும் இருந்துட்டு போட்டு என்ன இருக்குதுன்ற, ஆங்கில தொலைக்காட்சிகளும் இருக்கட்டும்ன்ற. தமிழ்ல பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்காத அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க என்ன பண்ண போறாங்க? குறைஞ்சபட்சம் அந்த மொழியை கூட தெரிஞ்சுக்காம நீங்க எதுக்கு பத்திரிகை நடத்துற கேள்வி இருக்கலாம். அதற்கு ஆசிரியர் இருப்பார்ல, அவர் இங்கிலீஷ் மட்டுமே தான் பேசிட்டு இருப்பாரா, தமிழ் பேச மாட்டாரா? தமிழ்ல கொடுங்க, போய் சேரட்டும். இல்லைன்னா நமக்கு ஒரு தகவல் வருது தெரியலன்னா இன்னொருத்திட்ட கொடுத்து ஆங்கிலத்தை தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்ல இதை சொல்லிக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு வரட்டுமே. அப்ப தமிழ்ல மட்டும்தான் அங்க மீட்டிங்ல பேசுவீங்களா? இங்கிலீஷ்ல மட்டும்தான் மீட்டிங்ல பேசுவீங்களா? தமிழ் நிறுத்திடுவீங்களா? அதுல இதெல்லாம் ஒரு கணக்கு. இது இந்த மாதிரியான நேரத்துல தேர்தல் வரப்போகுது இல்ல. சரி, இப்பதான் கூப்பிட்டு குறைகள் எல்லாம் கேட்பாரு. நிறை குறைகள், உங்களுக்கு எத்தனை வருஷம் மாசம் எவ்வளவு கோடி விளம்பரம் அரசு தரப்புல இருந்து வருது, இது ஐயோ உங்களை விட்டுட்டோமா, ஐயோ நீங்க இருக்கிறதே தெரியல, ஐயோ உங்களுக்கு ரொம்ப கம்மியா, அதெல்லாம் இப்போ வந்துடும் பாசம் கேட்டு இன்னும் கொஞ்சம் அணுக்கமாக வச்சுக்கிட்டு. ஏற்கனவே நிறைய சேவை செஞ்சுட்டாங்க, அவங்க செய்துக்கிட்டு இருக்கிறாங்க.
இன்னும் கூடுதலாக செய்வதற்கு வந்து ஒரு அணுக்கமான விஷயமா இருக்கும். அதுக்கான கூட்டம் தான் அது. அதுக்காக இல்ல அந்த அழைப்புதழிலே கூட இவர் பொறுப்பேற்று 4 ஆண்டு நிறைவு பெற்று இருக்கிறது. அதை சம்பந்தமாக அது தொடர்பு படுத்தி ஒரு அழைப்பு முதலமைச்சர் உங்களெல்லாம் பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்ற மாதிரி தான். சரி, கடந்த 3 வருஷமா நடத்திட்டு இருந்தீங்களா? அப்புறம் நான் இன்னைக்கு 4வது. அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். தேர்தல் நெருங்குறப்ப எல்லாருமே கண்ணு தெரியும். இவன் செவனேர் போயிட்டு இருந்தா ஆத்தா அக்கா அங்க அதான் என்ன அக்கா கண்டுக்காம அதெல்லாம் இனிமே தான் பேசுவாங்க. ஓகே, இனிமே பரோட்டா போடணும், டீ போடணும், அதான் எல்லாமே போடணும். உங்களுக்கு புரியுது இல்லை? இடத்த சுத்தம் பண்ணி வைக்கணும், டீ கிளாஸை கழுவி தனியாக ஒன்று வச்சுக்கணும், முன்கூடியே செட்டப் பண்ணி ஒரு டீம் வந்து பேசி முடிச்சு எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு தேர்தல் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப மழை எடுத்தோடனே வராது இல்லை, லைட்டாக ஒரு காற்று வீசும், அந்த வீசுறப்போ தெரிஞ்சிட மழை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. அந்த மாதிரி இதெல்லாம் விஷயம் உங்களுக்கு தெரியல. 3 வருஷமாவும் பத்திரிகை ஆசிரியர்களும் அதிபர்களும் இங்கே தான் இருக்காங்க, தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க. சரி, 4வது வருஷம் மட்டும் நீங்க கூப்பிட்டு நடத்துறீங்கன்னா தேர்தல் வரப்போகுது. இவ்வளவு நாளா ரகசியமா நடந்திருக்கும், நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இன்றைக்கு கொஞ்சம் வெளிப்படையா பண்ணியிருக்காங்க, அப்படி பார்த்துக்கலாம். தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறதாக சொல்கிறாரு விளம்பரத்துக்குப்பா. நீங்க அதெல்லாம் சரி ஏன் அதுக்குள்ள தப்பா நினைக்கிறீங்க? இல்ல தப்பாவே அந்த மாதிரி விளம்பரத்துக்காக இருக்கலாம். இன்னும் விளம்பரங்களை வந்து பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறப்ப ஒரு பெரும் இப்போ இந்த ராகவன் சேனலுக்கு வந்து ஒரு ஒரு 25 கோடி ஆட் எல்லாம் முழுக்க உங்களுக்கு. ஏகலைவன் வந்து இப்போ ராவணாவுக்கு ஒரு 30 கோடி அவன் நல்லா ஊதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 30 கோடி கொடுத்தா கசக்குமா? அப்ப இந்த மாதிரி வந்து விளம்பரத்தை நான் சொல்ல வரேன், நீங்க வேற எதனா நினைச்சுக்க போறீங்க. இல்ல, நேற்று வணிகர் சங்க மாநாடு இன்னொரு பிரிவு நடத்தியது. அதுல கூட முதலமைச்சர் பேசும்பொழுது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தையே கொண்டு போனாரு. பெயர் பலகைகள்ல வணிகர்களாகிய நீங்கள் என்ன சொன்னார்னா, உங்க வீட்டுல ஒரு குழந்தைய நீங்க எப்படி பாத்துக்கிறீங்களோ அந்த மாதிரிதானே கடைகளையும் உங்களோட குழந்தைகள் மாதிரி தானே பாத்துப்பீங்க. அப்ப அந்த கடைகளுக்கு தமிழ் பெயர் வைக்கிறதுல என்ன, தமிழ்ல பெயர் வைங்க அப்படின்னு சொல்றாரு. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதுக்கு அவருக்கும் இதே தான் போறது. தேர்தல் நெருங்கிடுச்சு இல்ல, இப்ப தமிழர்களே அப்படின்னு இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன் நீங்க முதலமைச்சர் இருக்கிறப்ப எத்தனை முறை இந்த மாதிரி பேசியிருந்தீங்க ஐயா? சட்டமே போட்டு ரொம்ப வலுவாக போட்டு இது தமிழ்ல பெயர் பலகை இல்லைன்னாக்கா 2000 அபராதம் இருக்கு. ஒரு 10,000 பேருக்கு அபராதம் பண்ணுங்க, மாறட்டும். இல்ல மின்சாரத்தை 2 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு துண்டிச்சு வச்சிருங்க, அடுத்த முறை அவங்க தமிழ்ல வச்சிருவாங்கல்ல. இல்லைன்னா ஒரு அடிஷ்னலாக குரூப் பெங்களூர் மாதிரி வாட்டாள் நாகர் மாதிரி குரூப்பை உருவாக்கி விட்டுட்டு அவங்க போய் நீங்களாம் செய்யுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டு அவங்களாவது செய்வாங்க. எதுவுமே இல்லை, இப்போதான் வந்துட்டோன்னே தமிழில் பேர் வைங்க, தமிழ் எது நேற்று தான் மேலேருந்து குதிச்சு அவர் வந்திருக்கிறார் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு, தமிழ்லேயே பேர் வைங்க இன்னைக்கு தான் பேசுகிறாரு அவரும். ஆனால் அவர் ஆர்வத்தை நம்ம பாராட்டலாம், இல்லைன்னு சொல்ல வரல. அடுத்த முறை நீங்கள் முதலமைச்சராக வந்துட்டீங்கன்னாக்கா இதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, செய்து முடிங்க ஐயான்னு நம்ம கேட்டுக்கிறோம். இந்த அழைப்புதழ் கூட நம்ம நியூஸ் ஜே தொலைக்காட்சிக்கு அங்க இருக்கக்கூடிய இணை ஆசிரியருக்கு அந்த அழைப்புதழ் வந்து இருக்கிறது. எப்போ வருதுன்னா 11 மணிக்கு நிகழ்வு தொடங்குகிறது. அவருக்கு ஒரு 11:15 போலதான் அந்த அழைப்புதழே வந்திருக்கிறது. எப்படி முதல்ல நம்ம நியூஸ் ஜே அப்படின்னாக்கா நீங்க அதுல பங்குதாரரா இருக்கிறீங்களா? இல்ல, முன்னாள் ஊழியர் நாங்க வேலை இருந்தீங்களா? அது வந்து என்ன பண்ணுவாங்க, முதல்ல பிரிச்சிருவாங்க, கேட்டகரியா பிரிச்சிருவாங்க. சில நாங்க ஏற்கனவே பட்டிருக்கிறோம், அனுபவிச்சிருக்கிறோம். ஓஹோ, அடி போட்டு பின்னிக்கிட்டே இருக்கிறான் ஒருத்தன் அப்படின்னாக்கா இன்விடேஷனு ஏகலைவனுக்கா இல்லை ராகவுக்கா அவருக்கு வந்து லேட்டாக போய் சேரும் தகவல். அதுக்குள்ளே பாதி நடந்துகிட்டு இருக்கும் கூட்டம். சரி, இந்த மாதிரியான விடயங்கள் வந்து அதுபோல் என்ன பண்ணுவாங்க, ஒரு பட்டியல் எடுத்துருவாங்க, இவங்களுக்குலாம் முன்கூட்டியே கூப்பிட்டு கரெக்ட் டைமுக்கு வர சொல்லுங்கன்னு, இவங்களுக்கு இந்த நேரத்துக்கு போய் சேர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கன்னு செய்தி தொடர்பு துறைன்றது அந்த வேலை தான் பார்க்கும். அவங்க நாங்கள் எல்லோருக்கும் அழைப்பிதழ் கொடுத்தோம் அப்படின்னு ஒன்று சொல்லிப்பாங்க. சரி, உண்மையிலேயே அவருக்கு அந்த நேரம் தான் வந்ததா என்ன நமக்கு அதுவும் தெரியாது. ஒரு வேலை அப்படி கொடுத்து பதிவு போட்டிருந்தாரு, அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையிலே அப்படி கொடுத்திருந்தால் அது தவறு அது. ஆனா அவங்க ஜெயா டிவிலாம் அப்படி ஒன்னா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவ்வளவு வெளிப்படையா பேசி இப்படிலாம் சொல்லுவாங்களான்னா அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஆளுங்கட்சி அதே எடப்பாடியாக இருந்தாலும் அதை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இவங்க எல்லாமே அதுதான் செய்வாங்க. தங்களுக்கு வேண்டப்பட்ட பத்திரிகைகளை கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தி விடுவதற்காக செய்யற ஏற்பாடு. அதுல அவங்களை எதுக்கு வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி கூட இருக்கலாம்ல. அதுவும் ஆமா, அதுக்குனால தேர்தல் நெருங்குதுன்னா தெரிஞ்சுக்க. இந்த மாதிரி சத்தம்லாம் இப்ப வந்து சீமான் தான் சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில. தேர்தல் வந்துச்சுல இந்த கரகாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம் எல்லாமே வந்து திருவிழா காலத்துல எப்படி எல்லாம் ஆட தொடங்குவாங்களோ அந்த மாதிரி நிறைய ஆட்டம் வரும். அதுல இது ஒரு ஆட்டம். சரி, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா சீமான் கூட எங்கேயாவது பிரச்சாரத்திலேயோ இல்ல மாநாடு பொதுக்கூட்டங்களை பேசும்பொழுது பெயர் பலகைகள்லாம் பாரு, அங்க பாருங்க தமிழ் இருக்கா, அங்க தமிழ் இருக்கா, இவர் அந்த வார்த்தையை தமிழ் படுத்தாம ஆங்கிலத்துல என்ன
ப்ரொனன்சியேஷன் இருக்கோ அந்த ப்ரொனன்சியேஷன்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாரு. அதை எதிர்ப்புறாரு. ஆனா நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதற்கு அப்படியே விலக்கி, அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, குறைந்தபட்சம் தமிழ்ல ப்ரொனன்சியேஷன் வந்தா கூட, இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் அப்படியே தமிழ்ல வந்தா கூட பரவாயில்ல, அப்படியாவது வைங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். எழுத்து தமிழ்ல இருக்கணும், ஆங்கில உச்சரிப்பு இருந்தாலும் பரவாயில்லன்றார். நாங்க யாரு முத்தமிழ் அறிஞரோட புள்ள இல்ல வாரிசுல எப்படி நிரூபிக்கிறது? உங்ககிட்ட நம்பவே மாட்டிருக்கீங்களே சொன்னா கூட. குறைந்தபட்சம் இப்படி செய்யுங்கன்றதுல ஆமா, அதுல என்ன உங்களுக்கு உள்ள அதான் தம்பி, நான் தப்பா சொல்லலையே உங்களை, நீயா தப்பா நினைச்சுக்கிறீங்க. சரி, முத்தமிழ் அறிஞருடைய வாரிசு தமிழை நீங்க எப்படி வளர்க்குறீங்க பாருங்க. இப்ப அவர் சொல்ல வர்றதுன்னா ரெட் ஜெயின்ஸ் அப்படின்னு இருக்குது. சரி, அது தமிழ் படுத்தி நீங்க சொல்லணும்னாக்கா சிவப்பு பூதம்னு வைக்கணும். ஆமா, அப்படி வச்சாக்கா அவர் அந்த ரே இட் ஜே ஜெயந்த் இது தமிழ்ல இருந்தாக்கா தமிழ் அப்படிதான் தமிழ் வளர்ந்துச்சு இல்ல. நாங்க தமிழ்ல பேர் பழக்க வச்சுட்டோம். ஓஹோ, தூய தமிழ்ல நீங்க இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டா மாட்டிப்போம் நம்ம. ஆமா, அதனால அப்படி. ஆமா, அப்ப சன்ன்றது நீ என்ன எழுதுவீங்க? சூரியன். சூரியன் எழுதுறப்ப எல்லாருக்கும் கதிரவன் ஏதோ ஒண்ணு பண்ணுவீங்கல்ல. அதுக்கு சன்னு சா இன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சன் டிவி தமிழ்ல டிவி போட்டுருங்க. தமிழை வளர்த்துட்டோம்ல தம்பி. சரி, இந்த இடத்துல புதிய தலைமுறையை பாராட்டி ஆகும். தமிழ்ல புதிய தலைமுறைன்னு இருக்கு. ஆங்கிலத்தை அவங்க நியூ ஜெனரேஷன் மீடியா பிரைவேட் லிமிடெட் தான் வச்சிருக்காங்க. அது டிரான்ஸ்லேஷன், ப்ராப்பர் டிரான்ஸ்லேஷன். அதுதான் முறையா இருக்கும். அதை நீங்க ஆங்கிலத்துல நியூ ஜெனரேஷன் மீடியா அப்படின்னு எடுத்துட்டு போட்டீங்கன்னா நியூ ஜெனரேஷன் நீ யூ ஜெனரேஷன் ரே அப்படி எழுதிக்கிங்க, பரவாயில்ல, தமிழ் வளர்ந்துருந்தார் ஐயா ஸ்டாலின். அதுக்கு தான் நான் சொன்னேன், முத்தமிழ் அறிஞரோட புள்ள தமிழை நாங்கள் இந்த அளவுக்கு வளர்க்கறதுக்கு முன்னேறி வந்திருக்கிறோம், பார்த்துங்க நீங்கள். புரியுதுல்ல? இதெல்லாம் உட்காந்து குறை சொல்லிட்டுக்கிறீங்க எங்களை. நாங்கள் தமிழ் வளர்க்குற பாடு உங்களுக்கு தெரியல சார். அப்போ டிஎம்கேக்கு என்ன எழுதுவாங்க? டிஎம்கேன்னு எழுதுவாங்களா இல்லை திமுக எழுதுவாங்களா? அது தமிழ்ல டி, தமிழ்ல எம், ஏ போட்டு இம் போட்டு, தமிழ்ல கே கேசவன் போடுறோம்ல கே, அந்த கே டிஎம்கே அப்படிதான் நாங்கள் வச்சு. இங்கிலீஷ்ல டிஎம்கேன்னு போட மாட்டோம். சரி, தமிழ்ல திமுகன்னு எழுதணும், அப்படி எழுத மாட்டோம். தமிழை வளர்த்துறோம். பார்ப்போம் எங்களுடைய தமிழ் வளர்ச்சி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது. அடுத்ததாக இதே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துல சட்டப்பேரவை நடந்து முடிய போற அந்த சமயத்துல கூட பேசியிருந்தார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சீர்கிடவில்லை. சாதி கலவரமோ மத கலவரமோ அதிமுக ஆட்சியில நடந்த மாதிரி எங்கேயுமே நடந்ததில்லை அப்படின்னு மாறுதட்டி சொல்லி கொண்டிருந்தார். அதுக்கு முன்னாடி நிறைய நடந்துச்சு, அதை நம்ம குறிப்பிட்டோ சொல்லியிருந்தோம், அதை விட்டுருவோம். ஆனால் அவர் சொல்லி ஒரு வாரம் கழித்து நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வடகாடு என்ற கிராமத்துல இரு பிரிவினருக்கிடையே மோதல் ஏற்பட்டு பெரும் அசம்பாவிதங்கள்லாம் நடந்திருக்கு. வீடு கூரைகள் எரிந்திருக்கு, வாகனங்களுக்கு தீமூட்டப்பட்டிருக்கு, அடிதடி விட்டு குத்தளவுக்கு போயிருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள. இது சரி இருக்காது தமிழ், இது சட்ட ஒழுங்குல வரல. இது தப்பா சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு வெளியில் தான் நடக்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ள நடந்திருக்காது. புதுக்கோட்டை மாவட்டம் இல்ல தம்பி, அது வேற எங்கேயாவது இருந்திருக்கும். நீங்க வேணா தப்பா திருச்சிக்கு அருகே நீங்க முதலமைச்சர் சொல்றதுக்கு எதிராக பேசுறீங்க நீங்க. என்ன சார், அவர் தான் சாதி சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குது, அமைதியா இருக்குது, சாதி கலவரமே இங்க வந்தது இல்லைன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காது. தமிழ்நாடு முதலமைச்சர் தானே ஐயா? ஆமா, தமிழ்நாட்டு முதலமைச்சர். கட்டாயம் தமிழ்நாட்டுக்கு வெளியில நடந்திருக்கு. நீங்க வீணா பழி சொல்றீங்க எங்களை. இல்ல, நாங்க அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும் ஒத்துக்கணும். கலவரம் இல்லைன்னா கலவரம் இல்லைன்னு நீங்க ஒத்துக்கணும். ரொம்ப என்ன பேசுனீங்கன்னா கஞ்சா கேஸ் தான் அவன் மேல பாத்துக்கோ, ஒத்துக்கணும். நீங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. சரி, கலவரம் நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா? கலவரம் தான் நடந்துச்சு. கலவரம் நடந்த மாதிரி கனவு கண்டீங்க. ஓ, புரியுதுல்ல? நீங்க கலவரம் நடந்த மாதிரி கனவு கண்ட, அவ்வளவுதான். அதோட நிறுத்திக்கணும். அப்ப கூரையெல்லாம் பத்திக்கிட்டு எரியல. அதான் எல்லாமே கனவுன்ற. அப்புறம் வெட்டு குத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இப்ப பேசிட்டு இருக்கிறது, மந்திரி எல்லாம் போய் பாக்குறது எல்லாமே கனவு தான் ஓடிட்டு இருக்குது இப்ப. அப்படி எதுவும் நடந்தல. நீங்க அந்த மாதிரி நடந்துச்சுன்னு மட்டும் பேசுறாங்க. தயவுசெய்து தமிழ்நாட்டுக்குள்ளார நல்ல அருமையான ஒரு முதலமைச்சர், அருமையான சட்டம் ஒழுங்கு இங்க இருக்குது, அருமையான சாதி கலவரம் மற்ற மண்ணா அது இருக்குது. இது என்ன மண்? இது சமூக நீதி மண். சமூக நீதி பெரியார் மண். இங்க போய் சாதி கலவரம் வருமா? அவானுமா பழி சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்களாம். உங்களுக்குலாம் ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சி அரசியல் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு முன்னாள் பத்திரிகையாளர் ஒன்று நீங்க எடுத்து எனக்கு படிச்சு காட்டிங்க. என்ன போட்டிருந்தார் படிங்க பார்ப்போம். படிக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வடகாடு கிராமத்தில் மது போதையின் காரணமாக இரு தரப்பினரிடையில் மோதல். தகவல் அறிந்து விரைந்து சென்ற காவல்துறை அங்கே அமைதியை நிலைநாட்டி வருகிறது. அங்கு நடந்தது சாதி ரீதியிலான பிரச்சனை அல்ல, சாதாரண
மது போதை தகராறு என்று சமூக நீதி திராவிட மாடல் விடியல் ஆட்சியின் அரசின் கள ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் வீடுகள் எரிக்கப்பட்டதாக வரும் செய்திகளையும் யாரும் நம்ப வேண்டாம். தலித் மக்கள் இரவில் குளிர் காய்வதற்காக அவர்களது வீடுகளை அவர்களே பற்ற வைத்துக் கொண்டார்கள் என்று அரசு அறிக்கை தயார் செய்து வருகிறது. அது விரைவில் வெளியிடப்படும். கடைசியா, எனவே சாதிய பிரச்சனை என்று சமூக வலைதளங்களில் பதிவு செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் எச்சரிக்கை அப்படின்னு. இது ஒரு முரணான பதிவு இல்ல. எத்தனை மணிக்கு போடுறாரு? இது வந்து ஒரு 5-6 மணி நேரம் இருக்கும். காலையில் தான். அதாவது அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. இப்படி அது நக்கலா சொல்றாரு. இதெல்லாம் இத்தனைக்கும் அவர் திமுக அனுதாபி தோழர் தான் நினைக்கிறேன் நான். எனக்கு தெரியல அவர் பத்தி. பட் இல்ல, அவர் டிராவிடன் ஸ்டாக்னே தான் போட்டிருக்கு. இல்ல, அவர் என்ன சொல்ல வர்றாரு, முழுக்க இது வந்துட்டு எதுவுமே நடக்கல அப்படின்னு நம்புங்க, இப்படிதான் சொல்ல போகுது போலீஸ்ன்னு சொல்ல வர்றாரு. கரெக்டா? ஆமா. அது பிற்பாடு நம்ம விசாரிச்சோம். 2 தரப்புல இருந்து 2 முரண்பட்ட கதைகளை சொல்லிட்டு இருந்தாங்க. கோயில் விஷயம் ஒண்ணு, இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கிறது, இப்படி நடந்திருக்கு, அதெல்லாம் 2 தரப்புக்கும் மோதல், 2 சமூகத்துக்கும் மோதல், அட்டவணை பிரிவினருக்கும் இன்னொரு முத்திரையர் சமூகத்துக்கும். அதில் 2 தரப்புலையுமே ஒரு பக்கம் 5 பேருக்கு படுகாயம், ஒரு பக்கத்தில் 12 பேருக்கு படுகாயம், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் ஒருத்தர் வந்து இப்படி பண்ணிட்டாங்க, இந்த பக்கத்துலேயும் பதிலுக்கு பண்ணாங்க, இங்கே எரிச்சிட்டாங்க குடிசி அப்படின்னு நிறைய மாறி சம்பவம் நடந்திருக்குதுன்றத சொல்ல வராங்களே வழியே பழியை வந்து ஒருத்தர் மேலே 2 தரப்புல இருந்து பேசும்போது சொல்லிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா? இப்போ அப்படியே நேராக காவல்துறை அறிக்கையில் ஒரு இடத்த மட்டும் நான் படித்து காட்டிடுறேன். இங்கே பாருங்க, காவல்துறையில் அறிக்கை என்ன கொடுத்துருக்குன்னா, அவர் அதை கிட்டத்தட்ட சொல்ல வராது. இந்த சம்பவம் நடந்திருக்கிறது, பல்வேறு கதைகளை எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படி எதுவும் நடக்கலை. பெட்ரோல் பங்க்ல இருந்து அந்த பக்கத்தில் பெட்ரோல் போடும்போது தகராறு வந்திருக்கிறது. அப்புறம் அந்த பக்கம் அது வாய் தகராறு ஏற்பட்டு திரும்ப அந்த 2 பேரும் பெட்ரோல் போட்டுன்னா அவங்க பக்கமாக போயிருக்காங்க, பட்டியல் சமூகத்துக்கு பக்கமாக. அங்கேயும் ஒரு வாய் தகராறு வந்து கைகலப்பில் முடிஞ்சிருக்குது. உடனே இதை ஒட்டி 2 தரப்புக்கு லேசான வாக்குவாதமும் இப்படி நடந்திருக்குது. அது வந்து ஒரு கூரை வீடு எரிக்கப்பட்டதாகவும் பேருந்து கண்ணாடி உடைக்கப்பட்டதாகவும் தெரிய வருகிறதா, பட்டவர்த்தனமா தெரிய வருகிறது. மேற்படி சம்பவமானது குடிபோதையில் இளைஞர்களிடையே நடந்த மோதல் என விசாரணையில் தெரிய வருகிறது. அவர் நேரத்தை போட்டாரா, அதிகாலையில போட்டுக்கிறாரா, இவங்களும் இதுதான் குடிபோதையில வந்து இருக்குது அப்படின்னு வரப்போகிறது என்பது அவர் முன்கூட்டியே போட்டார். அவர் ஒரு பத்திரிகையாளர் தான். ஆனா கடைசியா அப்படிதான் சொல்றாங்க. எனவே எக்ஸ் வலைத்தளத்துல, சமூக வலைத்தளங்கள்ல இந்த மாதிரிலாம் பொய் வதந்தி ஆட்கள் கதை விட்டுட்டு இருக்காதீங்க. இது குடிபோதையில் தான் 2 பேரும் மோதிக்கிட்டாங்க. சரி, 5 பேருக்கு அருவா விட்டு 2 பேருக்கு அருவா விட்டு காயம் அதெல்லாம் சொல்லாதீங்க, வதந்திக்கு அப்புறம் கைது பண்ணுன்ற மாதிரி அறிக்கை விட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலதான் மெயினே வருது. என்ன இதுல என்ன சொல்ல வராங்க, படிச்சு காட்டிடுறேன். வடகாட்டில் எந்த ஒரு விசாரணையும் புலனாய்வும் மேற்கொள்ளாமல் காவல்துறை கற்பனையாக இப்படிப்பட்ட அறிக்கையை வெளியிடுவது பாதிக்கப்பட்ட மக்கள் மீது தொடுக்கும் போர். அரசு பயங்கரவாதத்தின் உச்சம். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை காவல்துறை சாதியவாதிகளின் வேட்டை நாய்களாக செயல்படுவதை கடந்த காலங்களில் நடைபெற்ற வன்கொடுமைகளே நமக்கு சாட்சி. யார் சொல்றாரு? அவசரப்படாதீங்க. அரசு பயங்கரவாதத்தின் உச்சம்னு சொல்றாரு. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சாதியவாதிகளின் வேட்டை நாய்கள்னு சொல்றாங்க. காவல்துறை சாதியவாதிகளின் வேட்டை நாய்களாக செயல்படுகிறதுன்றாரு. அடுத்தது புதுக்கோட்டை மாவட்டத்தில் வன்கொடுமை நடைபெறும் போதெல்லாம் காவல்துறையின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை கடந்த கால வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் மட்டும் காக்கிகள் நேர்மையோடு செயல்பட்டு இருப்பார்களா என்ன? வடகாட்டில் எந்த ஒரு விசாரணையும் புலனாய்வும் மேற்கொள்ளாமல் காவல்துறை கற்பனையாக இப்படிப்பட்ட அறிக்கையை வெளியிடுவது பாதிக்கப்பட்ட மக்கள் மீது தொடுக்கும் போர். அரச பயங்கரவாதத்தின் உச்சம். என்ன பெரிய பெரிய வார்த்தைகளா இருக்கு. ஆமா, வன்மையாக கண்டிக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். கட்சியிலிருந்து அறிக்கை. ஆமா, சிறப்பு இல்ல வச்சு செய்திருக்கிறாரு. அவர் கூட்டணி கட்சியில் இருக்கிற தோழரு. சரி, சாதியவாதி காவல்துறை முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்குமா, சாதியவாதிகளின் வேட்டை நாய்களாக இருக்குமா? முதலமைச்சரின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்புறம் எப்படி கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சி தோழரே வந்து சாதியவாதிகளின் வேட்டை நாயின்னு பயன்படுத்துறாரு? கட்சி சார்பான அறிக்கை, அவர் தான் பொறுப்பேற்கணும். சரியா? நேரடியாக கூட்டணியில இருந்துகிட்டு
எப்படி அரசாங்கத்தை குறை சொல்ல முடியும்னு காவல்துறையினர் மேல அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்லணும் சரியானதாக இருந்தால். இப்போ இவர் சொல்வது சரியா, காவல்துறை முதலமைச்சருடைய காவல்துறை சர்வே, அதுதான் நான் மக்கள் பார்க்க வச்சிடறேன். இவர் கேட்டது சரி தவறுன்னு நான் சொல்ல வரல, காவல்துறை சொன்னது சரி தவறுன்னு நம்ம சொல்ல வரல. காவல்துறை இப்படி சொல்லிக்கிற அறிக்கைக்கு இது வந்து சாதாரண குடிப்போதையில் நடந்துட்ட மோதல், இது வந்து மற்றவங்கள மாதிரி இந்த சாதிய மோதல்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லி இத்தனை பேர் வெட்டு அத்தனை பேர் வெட்டுன்ற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இது சம்பந்தமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த 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 பகுதி பொறுப்பாளர் இருக்கக்கூடிய தோழர் கிட்ட விசாரிக்கும் போது அவர் சொல்றாரு, இல்லை இந்த பக்கத்தில் ஒருத்தனுக்கு கையில் விட்டு விரல துண்டா போச்சு. நைட்டு தலைவர் திருமாவளவன் அவர்கள் டிஜிபி ஏடிஜிபி எல்லார்ட்டுமே பேசி, இன்டெலிஜென்ட் செந்தில் வேலன் சார்ட்டையும் பேசி, உளவுத்துறை அங்கே மருத்துவமனை டீன் கிட்டலாம் பேசி அவனுக்கு விடிய ஆப்ரேஷன் பண்ணி அந்த விரல ஒட்ட வச்சு கட்டு போட்டு வச்சிருக்காங்க. உழவு நடந்துருக்குது, அதனால நாங்கள் இப்போ ஆர்ப்பாட்டமாக பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற கூடுதல் தகவலும் சொல்ல வராங்க. சரி, நம்ம இது என்ன சொல்ல வரோம், ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறீங்க? 144 போட்டு மொத்தமாக முடக்கி அந்த பகுதி முழுக்க செயலிட்டு போய் எல்லா தரப்பையும் கைது பண்ணு, 2 தரப்புலையுமே கைது பண்ணியிருக்கீங்க. சரி, ஓகே, பண்ணியிருக்காங்க. தணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண வரீங்க. இப்போ காவல்துறை சொன்னதை கூட்டணி கட்சியே எதிர்க்குது விசிகா, இதுக்கு என்ன பதில்? இப்போ 144 போடுறதுன்னது அது அரசுக்கு ஒரு பெரிய இழுக்கா இல்லை தெரியும். என்னப்பா அதுக்காக வந்து இப்போ இந்த பக்கம் உங்களை போராட்டம் பண்ண அனுமதிச்சிருப்பாங்க, அப்போ அந்த பக்கம் பாதிக்கப்பட்ட நாங்களும் இன்னொரு தரப்பு அவங்க போராடுறதுக்கு அவங்களுக்கு மறியலுக்கு வராங்க, என்ன ஆகும்? என்னன்றேன், இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்து விட்டு உங்களை போராட்டமும் அனுமதிக்கிறது, உங்கள் பக்கமும் நான் இருக்கிறேன்னு காட்டிக்கிறது, அந்த பக்கமும் வந்து இது என்ன? அதுதான் நேற்று மணியரசன் அவர்களுடைய ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி அவருடைய பிறந்த நாளுக்காக ராவண சார்பாக எடுத்தப்ப நிறைய பேர் கேள்வி கேட்டுன்னு பதில் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான சாதிய அப்படியான விடயங்களுக்கெல்லாம் யார் காரணம்னாக்கா உண்மையிலே அடித்து சொல்கிறாரு அவர், குறிப்பாக கருணாநிதி காலகட்டத்தில் தான் இந்த சாதி புத்தாக்கன்னு சொல்லுவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருகிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அந்த சாதிகாரனாக பார்த்து போடுறது, அந்த சாதிகாரனாக பார்த்து நிர்வாகம் வைக்கிறது, அந்த சாதிகாரனாக பார்த்து நிறுத்தி ஓட்டு வாங்குறது, இப்படின்னு போகிறப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஏன்டா நம்ம சாதி சங்கமாக ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சாதி சங்கம் தொடங்குறான். சாதி சங்கம் தொடர்ந்து அவருக்கு ஒரு சாதி சங்கம், நமக்கு ஒரு சாதி சங்கம், இப்படி டெவலப் ஆகிட்டு வந்தது இந்த திராவிடம் வந்த பிறகுதான் இது உச்சத்துல இருந்ததுன்னு சொல்ல வர்றாரு. இப்ப அது நமக்கு காட்டுதா? உங்க காவல்துறை, முதலமைச்சருடைய காவல்துறை நம்ம சொல்ல வரோம், அவர் சாதியவாதிகளையும் கட்டுப்பாட்டில் இருக்கிற வேட்ட நாயின்னு அவர் சொல்ல வராது. நீங்க 2 பேரும் முதல்ல உட்காந்து பேசி ஒரு முடிவா எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்ல வரேன். புரியுதுல்ல? கலவரம் வந்து வரக்கூடாது. இல்ல உண்மையில இப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க. ஒண்ணு அரசாங்கம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தும், இல்லைன்னா அவர்களுக்குள்ள தலைவர்களுக்குள்ளாக ஏற்கனவே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நம்ம திமுகவை சார்ந்தோ ஆளுங்கட்சியை சார்ந்தோ பெரிதாக யாரும் பேசாதீங்கன்னு தான் சொல்லி வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது உடனே தலைமையில இருந்து அவர் கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி போராட்டம் எல்லாம் பண்ணாதீங்க, என்ன நடந்து நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணுமே, சொல்லி இருந்திருப்பாங்க. கேட்காம அவர் மறியல் பண்றாங்களா? ஏன்னா அப்ப அது கூட்டணிக்கு உங்களுக்குள்ள வைக்கிற வேண்டியது. நானும் கேட்கறேன், அறிக்கையும் எதிராக இருக்குது, கூட்டணியிலையும் நாங்கள் இருந்துட்டு இருக்கிறோம், எல்லா கதவும் சாத்திட்டு ஒரு கதவு மட்டும்தான் நாங்கள் திறந்து வச்சுக்கிறோம், ஜனநாயகத்துக்கான கதவு, சாதி மத இதுக்கு எதிரான கதவு அது நாங்கள் திறந்து வச்சுக்கிறோம் வாசல் அப்படின்ட்டீங்க. கரெக்டா? இப்ப நடக்கிற சாதி மோதலுக்கு எந்த கதவு பதில் சொல்லும்? சாத்திக்குவீங்களா, திறந்து வச்சுக்குவீங்களா? தெரியல, அண்ணன் இது வரைக்கும் எதுவும் பதில் சொல்லல. சரி, நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம், அவ்வளவுதான் விஷயம். விட்டுருங்க, அண்ணன் அடுத்த சப்ஜெக்டுக்கு போலாம். அண்ணன்கிட்டே இருக்காதீங்க. அண்ணன் தான் திரும்பி வராரு. நேற்று கோயம்பேடில் நடந்த கூட்டத்தில் கூட அண்ணன் பேசும்பொழுது அதான் சொல்றாரு. நான் தெளிவா அதை ஒரு ரைமிங்கா இருந்தது, அதை நான் படிச்சே சொல்றேன். பகிரங்கமாக அறிவிக்கிறார், மயக்க வார்த்தைகள் பேசினாலும், பதவி ஆசை காட்டினாலும், நெருக்கடிகளை தந்து மிரட்டினாலும், கொள்கையில் எந்த சமரசமும் இன்றி களமாடு கட்சிதான் விசிக. சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் ஒருபோதும் கூட்டணி சேரப்போவதில்லை என்பதை வெளிப்படையாக நான் இந்த இடத்துல தெரிவிக்கிறேன் அப்படின்னு மீண்டும் மீண்டும் தன்னுடைய இருப்பை, திமுக கூட்டணியில தன்னுடைய இருப்பை உறுதி செய்து கொண்டே இருக்கிறார். செய்துட்டு போட்டதால உங்களுக்கு எனக்கு என்ன கஷ்டம்ன்ற அது வேற முதலமைச்சர். சரி, இப்ப கலவரம் நடந்துகிட்டு சாதியவாதிகளுடைய கட்டுப்பாட்டுல காவல்துறை இருக்குன்னு சொல்றது வேற முதலமைச்சர். என்ன முரண் இருக்கு? எனக்கு பெரிய முரண் இருக்கு. எனக்கு புரியல தம்பி, அவரு வேற முதலமைச்சர் நான் சொல்லிட்டேன். அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்றது வேற. சரி, அவர் வந்து திராவிடன் ஸ்டாக்கினுடைய முதலமைச்சரா இருக்கலாம். இவது வந்து பழைய திமுக கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. புரியல உங்களுக்கு? என்ன லாஜிக்? இங்க போலீஸ் சரியில்லை, முதலமைச்சர் போலீஸ் சரியில்லை, அது சாதியவாதியினுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. சரி,
எப்பயுமே வந்து இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி சார்பாகவே சார்பாகவே இந்த மாவட்ட காவல்துறை இருக்குது. அந்த காவல் அதிகாரிகளை சொல்கிறார், காவல்துறைன்னு சொல்றாங்க. புரியுதுல்ல? அந்த மாவட்டத்துல ஒரே ஒருத்தர் கூட எந்த அதிகாரியுமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க காக்கி சட்டையிலே இல்லையா? நான் கேட்குறேன், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த மாவட்டம் முழுக்க ஒரு பொறுப்புலையும் இல்லையான்ற. ஒரு மாவட்டத்தில் அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், அதான் எஸ்பின்னு சொல்லுவாங்க. அது ஒரு எஸ்பி தான் இருக்க முடியும். டெப்டி அசிஸ்டன்ட் கமிஷனர் சில பேர் இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர்கள் இருப்பாங்க. எல்லாமே ஒரே சமூகத்து ஆட்கள் தான் இருக்காங்களா? உங்கள் முதலமைச்சர் அப்படி தான் வச்சிருக்கிறாரா? அவரை தான் நம்ம கேள்வி கேட்குறோம். சரி, இதில் யாரை காப்பாற்ற போகிறாங்க சார்? தெரியல. 2 பேருமே சேர்ந்து நாடகம் ஆடிக்கிட்டு அப்பாவி மக்கள் வந்து ரத்தம் சிந்திட்டு இருக்காங்க, நாங்கள் குடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்போம். அதான் அர்த்தம். பேருக்கு அறிக்கை கொடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டு நாங்கள் திமுகவை வந்து எட்டி வச்சா கூட போக மாட்டேன்றாரு. இந்த பக்கம் இந்த காவல்துறை வந்து சாதியவாதிகளுடைய வேட்டை நாயா இருக்குதுன்றாரு. அப்போ அந்த மாவட்டத்துக்கு மட்டும் தமிழ் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய காவல்துறை துறையா பிரிஞ்சு சாதியவாதிகள் காவல்துறையா இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க தான் சொல்லணும். கூட்டணிக்குள்ளே இருக்கிறீங்க, சாதிக்கும் மதத்துக்கும் எதிராக நாங்க இருப்பீங்க. இந்த விஷயத்துல அண்ணன் திருமாவளவன் பக்கம் தான் நம்ம நிற்க வேண்டும். ஏன்னா கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்து இறந்த போது அடுத்த ஒரு வாரத்திலே மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாரு. ஆனா அந்த மாநாட்டுல விருந்தினரா, சிறப்பு விருந்தினரா திமுகவில இருந்து அழைத்தாரு. இந்த பக்கம் யாருக்கு எதிராக போராட்டம் பண்றோமோ அவங்களதான் மேடையில ஏற்றி பேச வச்சோம். அப்படி இருக்கும்போது யாருக்கு எதிராக அறிக்கையை கொடுக்குறோமோ அவங்களோட தான் கூட்டணியில் இருக்கிறோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதான் நானும் சொல்ல வரேன். என்னென்ன ஒரு முடிவு அவரே குழம்பி போயிருக்கிறாருன்னு எனக்கு தெரியுது. இவ்வளோ நேரம் பேசுறதுன்னா புரிஞ்சுதா உங்களுக்கு? சொல்லுங்க. இந்த பக்கம் நாங்கள் வந்து ஆசை வார்த்தை என்னென்ன கூட்டினாலும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். ஒரு எல்லாம் என் வீட்டுக்குள்ளார 4 கதவு இருக்கு, எல்லா கதவு வாசலும் சாத்திட்டேன். அடுத்தவங்க கதவு வாசல் அப்போ நான் சாத்தலை, வாசல் கதவை சாத்தலை. ஆனால் ஒரு கதவு மட்டும் திறந்து வச்சுக்கிறேன், ஜனநாயகத்துக்கான வாசல். சாதிய மத இதுக்கு எதிரான கூட்டணி இதுதான் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாரு. இப்போ இங்கே நீங்க அவ்வளோ மாஞ்சி அறிக்கை கொடுக்குறீங்க. இது சரின்னாக்கா அந்த கூட்டணியில சாதியவாதம் இருக்குதா? அதான அர்த்தம். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சாதியவாதம் இருக்குது, அவருடைய மண்ணில் சாதி பிரச்சனை இருக்குது, அவர் முதலமைச்சர் இருக்கிறதுக்கு கீழே சாதி போராட்டங்கள், சாதிய சிக்கல், சாதிய சண்டை, சாதிய மோதல் எல்லாம் இருக்குதா? கரெக்டா இருக்குது இல்ல? அது இல்லைன்னு அவர் போராடிட்டு இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படி இல்லைன்றதானே சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்புறம் எதனா ஒரு முடிவுக்காங்க அங்க வந்து நாங்க இந்த கூட்டணியில் தான் இருப்போம், ஏன்னா இது சாதிக்கு எதிரான கூட்டன்ற. இங்க வந்து இந்த காவல்துறை வந்து சாதியவாதிகளின் வேட்டை நாயா இருக்குதுன்னே கொச்சப்படுத்துற. அப்போ முதலமைச்சரை கொச்சப்படுத்துறீங்களா? முதலமைச்சருக்கு தானே காவல்துறை, அவர் பொறுப்பு தானே. அவருக்கு தான் உள்துறை அவர் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு, போலீஸ் துறை அவருக்கு தான் இருக்கு. அப்போ ஸ்டாலின் வந்து சாதியவாதிகளின் வேட்டை நாயா இருக்கிறாங்க. ஒருவேளை தலைமையின் ஒப்புதல் இல்லாம அவர்கள் அறிவுக்கு செல்லாமல் கூட இந்த அறிக்கை வந்திருக்கலாம். இது எந்த தலைமைக்கு செல்லாம? விசிக தலைமை எனக்கு ஒரு பொறுப்பாளர் தான் அனுப்பிச்சிருக்கிறாரு. இதுதான் எங்க அறிக்கை, எங்க தரப்பு பதில்னு சொல்றாரு. நம்மளா பேசி இப்படி உருட்டின் போகக்கூடாது, தப்பு. அது வந்திருக்குது. சாதியவாதிகளின் கீழே இருக்கிறது முதலமைச்சரா இல்ல முதலமைச்சருடைய காவல்துறையா? எனக்கு 2ல ஒரு பதில் தெளிவா சொல்லிடுங்க நீங்க. அப்புறம் இல்ல, காவல்துறை தரப்புல ஒரு விளக்கம் தரப்படுது, அதை மீறி நீங்களோ இல்ல நானோ அப்படி பேசுறது கூட வழக்காகி மாறி நாளைக்கு ராவணால இருந்து இருவரும் கைது செய்யப்பட்டு அடைக்கப்படலாம். நான் ஒண்ணுமே பேசலப்பா. நான் அவங்க தரப்ப அறிக்கையை வச்சுன்னு தான் பேசுறேன், காவல்துறை அறிக்கையை தான் படிச்சு காட்டி பேசுறேன். எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு என்ன கேள்வினா, இந்த பக்கம் எல்லா கூட்டணி வாசல் கதையும் நான் மூடிட்டேன், 4 வாசல் வச்சுக்க மூடிட்டேன், ஒண்ணு மட்டும் திறந்து வச்சுக்கிறேன். அது சாதிக்கும் மதத்துக்கும் எதிரான ஜனநாயக கூட்டணியில் தான் இங்க தான் இருப்பேன்னு சொல்லிட்டீங்க, கரெக்டா? அதானே? ஆமா ஆமா. இந்த பக்கம் அதே மு.க. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை போயிட்டு இந்த மாவட்டத்துல சாதியவாதிகளின் வேட்டை நாய்களாகத்தான் இருக்கிறது காவல்துறைன்றீங்க. காவல்துறை என்பது முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, முதல்வர் தான் காவல்துறைன்னு பேரு. அப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து சாதியவாதிகளின் வேட்டை நாயா இருக்கிறாருன்றதான் என்னுடைய கேள்வி. நான் வச்சுட்டேன், நீங்க அப்புறம் எது வேணாலும் போட்டுட்டு வாங்க, அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மானை தேனி எது வேணா போட்டுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று கோயம்பேடுல அண்ணன் பேசும்பொழுது கூட மேடை அமைப்பதற்கு கூட எங்களுக்கு இந்த இடம் கிடைக்கப்படலை, பெரிய இடம் எங்களுக்கு கொடுக்கப்படலை அப்படின்னு லாரியில தான் அந்த கூட்டமா நடந்திருக்குது. லாரியில தான் மேடை அமைத்து அதுல தான் பேசியிருக்கிறாங்க. அப்பொழுது கூட நான் ஒருவேளை அந்த கூட்டணிக்கு ஒத்துக்கொண்டிருந்து அவர்கள் கொடுப்பதை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருந்தேன் என்றால் இன்றைக்கு எனக்கு பெரிய இடத்துல மேடை அமைத்து கொடுத்திருப்பாங்க. திமுக கூட்டணியில் இல்லைன்னு சொல்ல வராரா? நான் அதுல இல்லைன்னு சொல்ல வரேன். இல்ல, அப்படி சொல்லலாம். அப்புறம் எதுக்கு? இல்ல, ஒருவேளை அங்க
எங்க பாஜக தரப்புலயே அதிமுக தரப்புலயே என்ன அழைத்தாங்க, நான் போயிருந்தா என்ன அங்க எனக்கு மேடை போட்டு கொடுத்துருப்பாங்க, அங்க எனக்கு பெரிய இடம் வந்திருக்கும். எங்க இருந்தாலும் காவல்துறை அனுமதின்றது சிஎம்ஓட அனுமதி தானே வாங்கணும், இவர் தானே கொடுக்கணும். எங்க போய் சேர்ந்து எனக்கு புரியல. எந்த இப்ப திமுகவில் ஒருவேளை நான் சேர்ந்துட்டு இருந்தா, கூட்டணியில இருந்துட்டு இருந்தா, அவங்க சொல்ற மாதிரி கேட்டு இருந்தா எனக்கு மேடை போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்றாரு. திமுக பாஜக சொல்றேன். பாஜக போனா மட்டும் உங்களுக்கு எப்படி மேடை போட்டு உடனே கொடுத்துருவாங்க சொல்றாரு? காவல்துறை தானே அனுமதி தரணும். இல்ல பாஜகவில் ஒரு கோயம்பேடுக்கு மட்டும் இல்ல, கோயம்பேடுக்கு மட்டும் தனியா பாரதிய ஜனதா கட்சி நேரடி போலீஸ் இருக்குதா? இல்ல. என்ன தம்பி ஒரு லாஜிக்கா நீங்க பேசணும். அண்ணன் சொல்றாரு கோயம்பேடுக்கு மட்டும் டெல்லியில இருந்து காவல்துறை பாத்துக்குதா, உனக்கு பர்மிஷன் கொடுத்துருமா? இல்ல. பேசுறதுல ஒரு பொருத்தம் வேணும். இல்ல விட்டுருங்க, இதுக்கு மேல பேசினா நல்லா இருக்கணும், அடுத்த சப்ஜெக்ட் போலாம். சரி. அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி, அதாவது திமுகவின் அடுத்த அமைச்சருக்கு அடுத்த விக்கெட் தயாராகிவிட்டது. சிட்கோவுடைய நிலத்தை தன்னுடைய மனைவியின் பெயருக்கு மாற்றிய வழக்குல அவருக்கு அந்த வழக்குல இருந்து விடுவிக்க வேண்டிய ஒரு மனு போட்டிருந்தாரு. அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டு தற்பொழுது 23ஆம் தேதி நேரில் ஆஜராக சொல்லி சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கு பற்றி உங்களுக்கு கொஞ்சம் அதனோட பின்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாம் தெரியும், அதனால நீங்க இதை விளக்கம். ஒன்றும் இல்லை. இப்ப இந்த சிட்கோ இருக்குல்ல, அந்த சிற்போ குடியிருப்பு வாசிகளுக்கான வீடு கட்டி காமராஜர் பிள்ளை ஒதுக்கி அப்போ வீடை ஒதுக்கி கொடுத்தது. அதுக்கான குடியிருப்பு சங்க நிர்வாகிகளை நம்ம கூட அடிக்கடி வந்துட்டு பேசிட்டு போயிருப்பால தோழர் மணி, அம்பத்தூர் மணின்னு நம்ம சொல்லுவோம். ஈழ போராட்டத்தினுடைய எல்லா களத்திலுமே அவர் நின்றவர். நம்முடைய புத்தக வெளியீட்டினுடைய எல்லா நிகழ்ச்சியிலும் அவர் நின்றுட்டு இருந்தவர். அப்படி ஒரு உணர்வாளர் அவர். அதுல இருக்கிறப்ப அப்பவே சொல்லியிருந்தாரு, எங்க இடத்த இவராலே எங்களுக்கு பெரிய சிக்கல், இந்த மாதிரி குடியிருப்பினுடைய இந்த வீட்டு ஹவுசிங் போர்டு விட்டு மனைவி பேர்ல மாத்தி எடுத்து இப்படிலாம் ஒரு ஆக்கிரமிப்பு நடந்திருக்குது, அது சட்டவிரோதம் நல்லா தெரியுது, நாங்க அது சம்பந்தமா போறப்ப எங்களுக்கு நிறைய சிக்கல் வருது. வழக்கு அது சம்பந்தமா குடியிருப்பு வாசிகளே இப்ப இந்த அது சங்கம் இருக்குதுல்ல, அவங்களே வழக்கு போறதா இருக்கிறாங்கலாம் ஏற்கனவே சொல்லி நம்ம கிட்ட பேசியிருந்தாரு. கத்திரிக்காய் முத்தும் கடத்தருக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறப்ப இவர் குறுக்கால மனு எல்லாம் போட்டு தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா நடந்திருக்கிறது ஒரு அத்துமீறல்னு தெரியுது, விசாரணை எடுத்திருக்காங்க. ஆனாலும் வழக்கு ஆடுறது அரசு தரப்பு வழக்கு, கவனம் வச்சுக்கோங்க. சரி. இன்னொன்னு, இந்த சம்பவம் நடந்தது மேயரா இருக்கும் போது நடந்தது, ஆனா இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார். ஆமா, அதனால பெரிய சலுகைகள் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? தெரியல. அது அந்த வழக்குக்கு அரசு தரப்பு வழக்கு நீங்க வாதாட போறீங்க, அரசு தரப்பு நிர்வாகம் தான் பதில் சொல்ல போகுது. ஆமா, அப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க. ஆனா இது இதோட முடியாது, அது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்குங்க. சரி, புரியுதுல்ல? நீங்க இதுல விசாரிச்சு தீர்ப்பு சொல்லிக்கிட்டாலும் கூட திரும்ப ஒருத்தர் சுமோட்டோவா யாருன்னா எடுப்பாரு, அக்க போற தீர்ப்பு வந்துக்குதுப்பா, அதனால மறு விசாரணைன்னு உத்தரவிடுவாரு, மாட்ட போறீங்க, சிக்கல்லாம் வரப்போறது உறுதி. இது ரொம்ப காலமா கணிஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம ராவணாவில் செய்யலான்னு இருந்துட்டு இருந்தோம். சரி, ஏற்கனவே நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு, அந்த ஆவணங்கள்லாம் கொடுத்துருந்தாரு. நம்ம இது வேணா இருக்கட்டும், ஒரு பெரிய சர்ச்சை வடிக்கும், அப்ப நம்ம அதை பேசணும். இப்பவும் இருக்குது, பேச வேண்டிய நேரம் வரப்ப நம்ம அதை பேசுறோம். சரி. எம்பி ராசா அவர்கள் ஒரு இடத்துல பேசியிருக்கிறாரு, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நான் வாக்களிக்க தயார், ஆனால் தமிழகத்திற்கு நீங்கள் விடிவு காலம் கொண்டு வந்து சில எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து தமிழகத்துக்கு நீங்க ஒரு விடிவு காலம் எப்ப கொண்டு வரீங்களோ அப்ப நானே உங்களுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது தலைமையில லைட் எதுவும் விழல, நல்வாய்ப்பாக விழல. இப்ப பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல விடிவு காலம் கொண்டு வாங்க, இவருக்கு நேற்று சொன்னதுதான். இவருக்கு சீனியர் தான் டிஆர் பாலு. அங்க கொஞ்சம் போன் அடிச்சு, அண்ணன் என்னன்னு 11 மருத்துவக் கல்லூரி வெள்ளித்தட்டுல வச்சு கொடுத்த பாஜகன்னு நீங்க சொன்னீங்களா, தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்திருச்சிங்களா? எனக்கு என்ன டவுட்னா, இப்ப விடியல் ஆட்சி கொண்டு வருவோன்னு தான் 2021 விடியல் பாடல் எல்லாமே வெளியிடப்பட்டது. 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு முடிஞ்சிருச்சு. இன்னுமா தமிழகத்துக்கு விடிவு வரல? அண்ணன் ராசா தான் சொல்றாருன்றது டவுட் ஆகுது. விடிவு வரதான் மறைமுகமா சொல்றாரு, நேரடியா திட்ட முடியலையோ போல ஸ்டாலின் அவர்களை மறைமுகமா சொல்ற, நீ அதான் செய்துட்டு சொல்லு, சவால் விடுன்றாரு. அதிமுகவும் பாஜகவும் இப்ப அதிகாரத்துல உட்காந்து, அதிமுக அதிகாரத்துல உட்காந்துட்டு இல்லை. தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டியது சிஎம்மா அதிமுகவா? சிஎம் எடப்பாடி ஸ்டாலின் அவர்களா இல்ல எடப்பாடி அவர்களா? ஸ்டாலின் அவர்கள். நல்லது செய்யணும். இங்கே நீங்கள் ஸ்டாலின் கேட்கறத விட்டு எடப்பாடி நீங்கள் எதனா நல்லது செய்திருங்க பார்ப்போம். அவர் தான் ஏற்கனவே அதிமுக கூட கூட்டணி இருந்தப்போ தான் 11 மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு வந்து, எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரியை பாரதிய ஜனதா கட்சி அரசு கொடுத்துருக்குது. நான் சொல்லலை, எடப்பாடின்னு சொல்லலை, சொன்னது திமுக டிஆர் பாலு.
ஆமா. அப்ப இவர் என்ன டிஆர் பாலுக்கு எதிர்காலம் பாடிக்கிட்டு இருக்கிறாரா ராசா? இல்ல நீங்க சொன்ன வரலாறு தெரியாதுன்னா நீங்க பாட்டு வசனமா அடிச்சு விடாதீங்க. மக்கள் எல்லாம் மறந்துகிட்டு இருப்பாங்கன்னு அடிச்சு விடாதீங்க. நீங்க பண்ற கோஷ்டிக்கான இருக்குல்ல, அது ஏகப்பட்ட விஷயத்தை வெளியே கொண்டு வரும். இனிமே நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும், ஒண்ணு அதிமுகவை பேசிக்கிட்டு இருக்கோம். இல்ல திமுக வந்த பிறகும் தமிழ்நாட்டுக்கு விடியல் வரலங்கிறத ஒரு மறைமுகமா சொல்றாருன்ற மாதிரி அதுதான் அர்த்தம். ஏதாவது ஒரு தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்துச்சுன்னா எடப்பாடி கிட்ட போய் ஏன்பா கேட்கறீங்க? நீங்க எடப்பாடியா முதலமைச்சர்? அதுதான் கேட்கறேன். ஸ்டாலின் அவர்கள் பார்த்து கேட்கற கேள்வி அங்க கேட்கறீங்களே, ராசா இது நல்லா இருக்குதா ராசா அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். நீங்க ஒரு அக்டோபர் நவம்பர்ல வந்து பேசிய ஒரு முக்கியமான விஷயம், முக்தார் அகமது பற்றி ஒரு செய்தியை பிரேக்கிங் நியூஸாவே கொடுத்திருந்தீங்க. அதாவது பிரேக்கிங் பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், பிரேக்கிங் ஊடகவியலாளருக்கு ஒரு பிரேக்கிங் கொடுத்திருந்தீங்க. அதை தற்பொழுது அந்த தகவலோடு அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய சேனல்லையும் கூட பேசியிருக்கிறாரு. கூடுதலா ஒரு தகவலும் சொல்லியிருந்தாரு. இன்றைக்கு கூட முக்தார் குவைத்தில் இருக்கிறாராம். ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு ஒரு வீட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது அநியாயம், சட்டவிரோதம் அப்படின்றாரு. இதுதான் நான் அக்டோபர் நவம்பர்லேயே பேசினேன். தொடர்ச்சி அது பிற்பாடு இப்போ வந்து துபாயில் ஏதோ தமிழர்கள் சம்பந்தமான ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஒரு பிறப்பால் வந்து வேற ஒரு மொழி பேசிட்டு இருக்கிற, தமிழ் கிடையாது. யாரு? முக்தார். ஒரு இதுல உருது மட்டுமே தான் அவருக்கு தாய்மொழி. சரி, தமிழ் மேல பாசம் வந்து துபாயில போய் பேசிட்டுன்னு வச்சுக்கோ, அது எங்கன்னா நீங்க பேசிக்குங்க. ஒரு புரோட்டோகால் ஒன்று இருக்குது காவல்துறைக்குன்னு. நீங்க இங்க இல்லாத போது முறைப்படி அதை நீங்க சரண்டர் பண்ணிட்டு தகவலை சொல்லிவிட்டு தான் நீங்க போகணும். திரும்ப அங்கிருந்து என்ன தேதியில இருந்து வரேன்னு சொல்லி அந்த தேதியில வந்து ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு, ஏன்னா ஒரு பெரிய தேசியவாதி இல்ல, நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. அவரு சகாயம் ஐஏஎஸ் விட மிகப்பெரிய, அது என்ன பெரிய சகாயம் ஐஏஎஸ். அவர் சும்மா என்ன பண்ணாரு நாட்டுக்கு? அவரு இல்ல என்ன பண்ணாரு? கிரானைட் கொள்ளையெல்லாம் தடுத்து அந்த ஊழல், அது பெரிய விஷயமா? என்ன ஊழல் வந்து என்ன நடந்து போச்சு? அதான் தண்டிச்சிட்டோமா? அதுக்குதான் சாட்சி சொல்ல விட மாட்டாங்களே. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நாட்டுக்கு? முக்தார் பாரு எவ்வளவு சேவை செஞ்சுட்டு இருக்கிறாரு. என்ன சேவை சார்? எவ்வளவு அவர் போறதெல்லாம் வீடியோ, என்ன மாதிரி வீடியோ கண்டென்ட் பாரு. ஆபாச வீடியோன்னு வெளிப்படையா சொல்றாரு. அது திராவிடத்தினுடைய கொள்கை தம்பி. சரி, எதுவும் பேசல. தப்பா சொல்றீங்க நீங்க. பதிலுக்கு பட்டு சொல்றேன்னா வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஆமா, கரெக்டா. அதனுடைய கொள்கையை பேசுறாரு அவர். எங்களுடைய கொள்கை, எங்க வம்சாவளியெல்லாம் இதான் பேசணும், நாங்க அதான் பேசிட்டு இருக்கோம். திராவிடத்துக்கு சொம்பு கூடவே இருக்கிறவர் இல்ல, அதனால அந்த மாதிரிதான் பேசுவாரு. பேசக்கூடியது முழுக்க நீங்க ஆபாசம்லாம் சொல்லக்கூடாது. அந்த நபர் வரும்போது தகவலை சொல்லிட்டு இந்த ஊர் வெளிநாட்டுக்கு போறப்ப இங்க கொண்டு வந்து விட்டுட்டு அதோட கட் பண்ணிக்கும். ரிட்டர்ன் வரும்போது தான் அவருக்கு அங்கே போடுவாங்க. நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவர் இவர், அதனால இவருக்கு செக்யூரிட்டி அங்கேருந்து கொடுத்து விமான நிலையத்தை அழைச்சிட்டு போகணும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவர் போயிட்டாலும் கூட வீட்டில் உட்காந்துட்டு இருக்குது காவல்துறை. குடும்பத்துக்கு பாதுகாப்பு அப்படி ஒன்றும் கிடையாது. குடும்பத்துக்குன்னு ஒன்றும் கேட்கலீங்களே நீங்கள். உன் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு, உனக்கும் பாதுகாப்பு, உனக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. என் குடும்பத்துக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த போலீஸ் குடும்பத்தை விட்டு வெளியில் வரக்கூடாது, உங்கள் கூட சுற்றக்கூடாது இல்லை. இது நம்ம எப்போ அக்டோபர்ல அப்பவே நம்ம பேசணும். என்னென்னலாம் நடந்திருக்குது, இவர் என்ன கார் வச்சு சுத்திட்டு இருக்கிறாரு, அந்த கார் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் கூட பதிவு பண்ணாம மாச கணக்கா ஓடிட்டு இருக்கு. இது போக்குவரத்து விதிமுறை மீறல் சட்டம். டோல் கேட்ல அங்கங்க இந்த கார் என்ட்ரு ஆகிறப்பவே பலமுறை அதுக்கான விட்னஸ் இருந்திருக்குது. இவர் கடைசியா எந்த மாவட்டத்துக்கு போறாரு, அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி கண்ட்ரோல்ல என்ன பேட்டி எடுக்க போறாங்க உள்பட நம்ம பேசும்போது, அதுக்கு முன்னாடி வந்து மலேசியா போயிட்டு வந்தாரு, சிங்கப்பூர் மலேசியா போயிட்டு வந்தாரு. அப்ப எப்படி இதே மாதிரிதான் கொண்டு ஏர்போர்ட்ல விட்டுட்டு போய் இப்ப வந்து ஆபீஸ்ல காவல் காத்துன்னு இருக்குது. அவர் வந்து காய்ச்சல் இருக்கிறாரு ஐயா, அவர் வீட்டுல தான் இருந்துட்டு இருக்கிறாரு ஐயா, அவர் வந்துருவாருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க வீட்டுக்கு எல்லாம் போயிடாதீங்க, அந்த காய்ச்சல் உங்களுக்கும் வந்துடும் தான் இங்கே வெயிட் பண்ண சொல்லிக்கிறாங்கலாம் சொல்லி உட்கார வச்சாங்க. அவ்வளவு நம்ம பேசிட்டோம். அது காவல்துறை, வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. உளவுத்துறை அதெல்லாம் வேண்டியதில்லைப்பா. காவல்துறை அதை மட்டும் எதுவும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வரோம். அவ்வளோதான் விஷயம். வேற என்ன சொல்லுவீங்க நீங்க? அவருக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கொடுத்து அந்த மனிதருக்கு, அதுவும் விதிமுறை மீறி அவர் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாரு, காவல்துறை வீட்டில் உட்காந்துட்டு இருக்குது. அவருக்கு ஒரு தேசிய விருது, பத்மஸ்ரீ பத்மபூஷன் மாதிரி விருது ஏதாவது அது கொடுப்பாங்க, அறிவாலயத்தில் கொடுப்பாங்க. கொடுப்பாங்க, கட்டாயம் கொடுப்பாங்க. பெரியார் விருது கட்டாயம் கொடுப்பாங்க. தகுதியானவர். சரி, இருக்கட்டும், வாழ்த்துக்கள் சொல்லிடும். பார்க்கலாமே அரசியல் அதெல்லாம் சாதாரணமாப்பா நிகழ்ச்சியில மீண்டும் இவ்வளவு நடந்திருக்கு தம்பி. இது சாதாரணமாப்பாவா உங்களுக்கு? அப்படித்தானே இருக்கு. அக்கப்போரால் அப்படி சொல்றதுக்கு போற போக்குல அப்படியே சொல்லிட்டு போனாலும் அரசியல் இது போற போக்குலன்னு அங்க உட்காந்துக்கிறீங்கன்னா ஒரு சொல்றதெல்லாம் அக்கப்போராக்குன்னு உட்காந்துக்கிறீங்க.
ராவணா சரியில்லை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. எங்கெல்லாம் எங்க அதிபர் பார்த்துப்பாரு. நன்றி ஐயா, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதிபரே அன்னக்காவடி தம்பி. அதிபரையா வணக்கம்.